அதிகாரம் 32. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவர்களை ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் தம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக வாக்கு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திர பாதையின் வழியாக கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு சமாதானமாய் இருக்கிறார்கள். மோசே சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு இருக்கிறார். அந்த 40 நாட்கள் நிறைவு பெறுகிறது. கர்த்தர் மோசேயின் கையிலே தம்முடைய விரலால் எழுதின 2 கற்பலகைகளை கொடுக்கிறார். மோசே அந்த கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து கீழே இறங்கி வர தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். சீனாய் மலைக்கு கீழே இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை அன்போடு வரவேற்பார்கள் என்றும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு சந்தோஷமாய் கீழ்ப்படிவார்கள் என்றும் மோசே எதிர்பார்க்கிறார். சீனாய் மலையில் இருந்து கீழே இறங்கி வந்தவுடன் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை போட வேண்டும் என்னும் திட்டமும் மோசேயின் மனதில் இருக்கிறது. ஆனால் மோசே எதிர்பார்த்த பிரகாரம் சீனாய் மலைக்கு கீழே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். மோசே அந்த ஸ்தலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருடைய பிரமாணங்களை சொன்னார். அவர்களும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதாக வாக்கு பண்ணினார்கள். இப்போதோ அவர்கள் அதே ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதியாமல் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போனதினால் கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போகிறார். கர்த்தருடைய கிருபையும் சிலாக்கியமும் அவர்களை விட்டு விலகி போகிறது. கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ அந்த உடன்படிக்கையை மீறி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லை. அவர்களிடத்தில் ஆவிக்குரிய வேசித்தனம் காணப்படுகிறது. இதனால் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடுவே இருக்கிற உடன்படிக்கையும் ஐக்கியமும் முறிந்து போயிற்று. முறிந்து போன ஐக்கியத்தை மறுபடியும் ஒன்றாய் இணைப்பது மிகவும் கடினமான காரியம். இஸ்ரவேல் புத்திரர் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை தங்கள் தெய்வமாக ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பாவத்தில் ஆரோனுக்கும் பங்கு இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் விக்கிரக ஆராதனையை பற்றி கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே இப்போது கர்த்தரோடு சீனாய் மலையில் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் எழும்பி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறார். மோசே சீனாய் மலையிலே இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். மோசே சீனாய் மலையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு மோசே கண்ணார கண்ட சாட்சியாய் இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய விக்கிரக ஆராதனையை கண்டபோது கோபம் மூண்டவராகி தன் கையில் இருக்கிற கற்பலகைகளை உடைத்து போடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் உண்டு பண்ணின பொன் கன்றுக்குட்டியை அக்கினியில் சுட்டெரித்து போடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகத்தை ஆராதிப்பது பற்றி மோசே ஆரோனிடத்தில் விசாரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரை விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழிநடத்தின தலைவர்களுக்கு மோசே மரண தண்டனை கொடுக்கிறார். மோசே மறுபடியும் சீனாய் மலையில் ஏறி போய் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கோபம் குறைய வேண்டும் என்பதே மோசேயின் பிரதான ஜெபமாகும். கர்த்தர் மோசேயின் ஜெபத்திற்கு கிருபையான பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகுமாறு கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்.